இன்றைய சாய் விசித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் திரைப்பட தயாரிப்பாளரும் சின்னத்திரை நடிகருமான பி ஜெயராஜ். இது என்ன வேப்பங்குளை கட்டாரு கடாய்க்கு? ஏன் கடிக்காத? கல்லமிட்டாய் பாக்கெட்டும் காராச்சும் வாங்கிக்கணும். நல்லா நொறுக்கி திங்கும். கறி கசக்குமியா. மெல்ல பேசுங்கள் படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமான பி ஜெயராஜ் தன்னுடைய சகோதரரான பாரதி ராஜாவின் இயக்கத்திலே உருவாக்கிய வித்தியாசமான ஒரு திரைப்படம் தான் என் உயிர் தோழன். தென்னிந்திய மொழி படங்கள் பலவற்றில் நடித்துள்ள மிகச்சிறந்த நடிகையான பாரு பிரியா, என் உயிர் தோழன் பாபு, ரமா போன்ற பல கலைஞர்கள் அறிமுகமானது இவருடைய தயாரிப்பின் மூலம்தான். இளையராஜா சகோதரர்களோடு அவருடைய ஆரம்ப காலம் முதலே பழகுகின்ற வாய்ப்பினை பெற்ற ஜெயராஜ் அந்த அனுபவங்களை பற்றி திரையுலகிலும் சின்ன திரையிலும் தான் பெற்ற அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். பள்ளிப்படிப்பு முடிஞ்ச உடனே நீங்கள் இராணுவத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? பள்ளிப்படிப்பு முடிக்காமலன்னு போய் நான் 9th படிக்கிற போதே வீட்டுள்ள கொஞ்சம் கஷ்டங்கள் பார்த்தேன். சரின்ட்டு ஆர்மிக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்கிட்ட இது இல்லை. பெரியகுளத்தில் வந்து இந்த மாதிரி என்ரோல்மெண்ட் நடக்குது அப்படின்னாங்க. சரி, பெரியகுளம் போகிறதுக்கு 25 காசு வச்சுருந்தேன். அப்போ அள்ளினார் டு பெரியகுளத்துக்கு 25 காசு தான் பஸ் டிக்கெட்டு. சரி, எடுத்து போயிட்டு அங்கே இறங்கி நான் இது நம்ம கோர்ட்டு, அது பெரியகுளம் கோர்ட்டு பக்கத்தில் தான் என்ரோல்மெண்ட் நடந்தது. போனோடனே செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணின உடனே சரி அப்படின்ட்டு அங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும். கையில் காசு கிடையாது. நடந்தே வந்து அலியனாரை வந்து சேர்ந்துட்டு சரி அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க, 22ஆம் தேதி மதுரையில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. சரி, 22ஆம் தேதினா அப்போ 18ஆம் தேதி 17ஆம் தேதி நினைக்கிறேன். சரி, இது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, காசுக்கு வேணும், இங்கேருந்து மதுரைக்கு போகணும் வரணுமே அப்படின்ட்டு நான் ஒன்று காலையில் ஸ்கூல் போயிடுவேன். நைட்டு ஒரு இது அரவை மில்லு ஒன்று இருக்குது, கேடிகே ஜின்னி ஃபேக்ட்ரின்னு விட்டு மதுரை ரோட்டில் இருக்கும். அந்த மில்லில் போய் வேலை பார்க்க போயிடுவேன் நைட்டில், யாருக்கும் தெரியாது. அங்கே 1.5 ரூபா சம்பளம். அது மாதிரி ஒரு 4 நாள் வேலை பார்த்தேன். ஒரு 5 ரூபா சம்பளம் கிடச்சிது. ஆஹா அப்படின்ட்டு அதை அப்படியே வச்சுக்கிட்டு சரி 5 ரூபா இருக்குல்ல, போயிட்டு மதுரைக்கு அப்போ 1.5 ரூபா தான் பஸ் டிக்கெட். சரின்னு போயிட்டு அங்கே போனோன்னா அவங்க செலக்ட் பண்ணிட்டு மெடிக்கலில் சரியாயிடுச்சு அப்படின்ட்டு இது ஐ டெஸ்ட் பண்ணணும், நீங்கள் இதுக்கு திருச்சிக்கு வாங்க அப்படின்னாங்க. அது 2 நாள் தள்ளி. அஜிச்சு அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. சரி, மதுரையிலையும் தங்க முடியாது, தங்கினோம்னா ரூம் அது ரிட்டர்ன் போனோன்னா அது என் கையில் மறுபடியும் மிச்சம் நான் 1.5 ரூபாய் என்னமோ கையில் இருக்குது. திருச்சிக்கு போக காசு இல்லை. சரி, 1.5 ரூபா இருக்குது, என்ன பண்ணுறது மறுபடியும் அப்படின்ட்டு எங்கள் இந்த மனோஜ்குமாரோடைய மாமனாரில் எங்கள் சித்தப்பா, அவர் என்னடா என்ன தம்பி என்ன பண்ணுற, என்ன இல்லைப்பா நான் யாருக்கும் தெரியாமல் நான் மிலிட்டரி சேர்ந்துட்டேன். நல்ல வேலைடா சொல்லுவேன், வேண்டா நீங்கள் இருக்காது, நீ போயிரு அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணார், ஒரு 10 ரூபா என் செலவு கையில் கொடுத்துட்டார். அருமை, வச்சுக்கலாம் அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு ரொம்ப பேருதவியாக இருக்குது, ஏன்னா நான் மதுரைக்கு போய் திரும்பி அங்கேருந்து திருச்சி போகணும், எனக்கு கையில் காசு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, இதை வச்சுக்க நீ பேசாமல் யாருக்கும் சொல்லாது அப்படின்ட்டார். நான் யார்ட்டையும் சொல்லலை, பேசாமல் அப்படியும் அங்கேருந்து திரும்பி தேனிக்கு போகிறேன். எங்கள் அம்மா பெற்ற பாட்டி பார்க்கலான்னு போகிற வழியில் எங்கள் மாமா ஒருத்தர் இருந்த ராஜ் தவர்னு விட்டு, அவர் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு, அவங்க மிஸ்ஸஸ்ட்டு போய் சொல்ல போகிறேன், அத்தை இந்த மாதிரி நான் மிலிட்டரியில் சேர போகிறேன் நான் அப்படின்னு. அவங்க ஒரு 5 ரூபா எனக்கு செலவு கொடுக்குறாங்க, பையில் ஓட்டு. அவரை பாடிட்டு சொல்கிறேன். அவங்க 2 ரூபாய் எனக்கு கோயிலில் வச்சு சாமியை கும்பிட்டு 2 ரூபா கொடுத்தா 17 ரூபா. ஏற்கனவே ஒரு 1.5 ரூபா இருந்துச்சா, 18.25 ரூபா. அப்படியே நான் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் அப்போ. சரி அப்படின்னு பாரதிராஜா பார்க்க போகிறேன். அப்போ வந்து சின்னசாமி தானே, அவரை போய் ஆண்டி வெட்டியில் பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போகலாம், வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது, ஆனால் இவங்கள்ட்ட சொல்கிறேன். போனோடனே ரூம் போய் பார்க்குறேன், ரூம் பூட்டி இருக்குது. என்னடா ரூம் பூட்டி இருக்குன்னு அப்படி இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். ஏற்று அப்படி வராரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளாக் பெல்ட்டு போட்டு, ஆமாம் அப்படி வர்றாரு. என்னடா அப்படின்னாரு. இல்லை உங்களை தான் பார்க்க போனேன், ரூம் பூட்டி இருந்துச்சு அப்படின்னு. என்ன அப்புறம் அப்படின்ட்டு, இந்த மாதிரி நான் மிலிட்டரியில் சேர்ந்துட்டேன். மிலிட்டரி சேர்ந்துட்டியா? ஏய் தெரியுமா, வீட்டில் யாருக்கும் தெரியாது அப்படின்னு. யாருக்கு தெரியாமல் நீ எப்போ என்ன பண்ண? இல்லை
சரி வீட்டில் கஷ்டமாக இருக்குன்னு நான் சேர்ந்துட்டேன், இனிமேல் போட்டு நம்ம நிற்க முடியாது. ஏன்னா அப்படியே சப்போஸ் போகலன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம இதை விட்டு போயிடுவாங்க, ரொம்ப தப்பாக போயிடும் அப்படின்ட்டு அப்படியே ரெண்டு பேசிகிட்டே பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நடந்து போகிறோம். பஸ் ஸ்டாண்டில் போய் சாப்பிட்றோம் லஞ்சு. சாப்பிட்டு இவருக்கு இப்படின்றாரு, பையில் காசு பையில் காசு எதுக்கு வீணாவில். அப்போ 45 காசு ஒரு மீல்ஸு, ஃபுல் மீல்ஸு. அப்போ நான் 60 சொல்கிறேன். நான் ₹1 கொடுத்து இது வாங்கிட்டேன், டோக்கன் வாங்கிட்டு சாப்பிட போயிடும். சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் கையில் ஒரு ₹5 எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு. அவருக்கு ₹5 கொடுத்துட்டு. ஆமாம், உங்கள் நிதி ஏற்கனவே இருக்கிற அதே மாதிரி போச்சு இல்லை. சரி இது அப்புறமா நான் திருச்சி போயிட்டோம்னா எனக்கு வந்து மற்ற செலவெல்லாம் அவங்க தான் பார்த்துப்பாங்க, கவர்மெண்ட் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு திருச்சி போயிட்டேன். திருச்சி போயிட்டோம்னா ஐ டெஸ்ட்டு. எனக்கு ஐ வந்து கொஞ்சம் கோளாறு, சரியாக தெரியாது, லாங் பார்க்க முடியாது. அப்போ என்னடா இதில் தோத்துட்டோம்னா இது வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களே அப்படின்ட்டு போய் அந்த சைன் போர்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை போய் மனப்பாடம் பண்ணிட்டு எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அருமை பண்ணிவிட்டு அப்படியே இது என்ன இது என்ன எஸ் சார் இது யூ அது எப் செலக்டர். ஓகே செலக்ட் அப்படின்ட்டாங்க. செலக்ட்னு சொல்லிவிட்டு ஒரு மிஸ்டின், ஒரு பக்கு, ஒரு பிளாங்கெட்டு, கையில் ஒரு வாரண்ட்டு, இந்த டிக்கெட்டு கொடுத்துட்டு ₹3 கையில் செலவுக்கு கொடுக்குறாங்க அவங்க. ஆமாம், இங்கேருந்து செகண்டாபாத் போகணும் அப்படின்னு. சரின்ட்டு எங்கூட இன்னும் ஒரு 2-3 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எக்மோருக்கு வந்துட்டோம். எக்மோர் வந்துட்டு திரும்ப சென்ட்ரலுக்கு போனோம். சென்ட்ரலேருந்து ட்ரெயினை பிடிக்கணும். அங்கே போகிற வழியில் எனக்கு எங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சு நான் இது வரைக்கும் இருந்தது கிடையாது. லைஃப்பில் நான் அம்மா பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. அப்படியே மனசு பூரா உள்ள அம்மா மேலேயே ரொம்ப ஃபீல் ஆச்சு. என்னடா அப்படி அந்த பசங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் விடியா போ விடிப்பா அப்படின்னு. இல்லையா நான் அப்படின்ட்டு கொஞ்சம் இதில் எக்மோர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் கொஞ்சம் அழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம். அப்புறம் என்ன பண்ணேன், இந்த மாதிரி கூல் சிகரெட்டு எடுத்து கொடுக்குறாங்க. சிகரெட்டை கொடு அப்படின்னு. நான் பழக்கம் இல்லை, சும்மா இழுத்து பாரு அப்படி அப்படின்னுட்டு அப்படி இழுத்து இந்த இங்கனுக்குள்ளே போனது மென்டால் போட்டு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ ஒரு மாதிரி இருமல் வந்துச்சு. திரும்ப அவங்க சொன்னாங்க இப்படி தான் இருக்கும் ஆரம்பம். அப்புறம் அப்போ தான் சிகரெட் ஆரம்பித்தேன், சிகரெட்டு குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. அப்புறம் அதோட விட்டுட்டேன். அப்படி போய் சென்ட்ரலில் இது செகண்டாபாத்தில் இறங்கின உடனே என்னை கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி என்னடா பண்ணுறது, இங்கே விட்டாங்க ஒரு லாரியில் ஏற்றி விட்டாங்க நம்மளை தனியாக. போகிறேன் போயிட்டு அங்கே போய் இறங்கின உடனே ஏய் என்ன அவன் ஹிந்தியில் கேட்குறாங்க, தும் மதராசியே அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. தும் காலியா போத் கா சார் சார் அப்படின்னு அவங்க பாடி திட்டிருக்காங்க. நான் ஆமாம் நான் பாடி திரிச்சிக்கிட்டே அவங்க என்ன சொன்னேன் நமக்கு புரியாது. அவன் பிளாங்கெட் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வை அப்படின்னாங்க ஹிந்தியில். சரி என்ன செய்யணும் அப்படின்னா அங்கே கொண்டு சரி அது அவங்க சொல்கிற செய்கையிலேயே கொண்டு போய் வச்சு முடித்த உடனே கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் பார்பர் ஷாப்பில் போய் அப்போல்லாம் கிப்பி ஸ்டைலில் நல்ல முடிக்கிட்டெல்லாம் வளர்த்து இப்படி பிடிச்சி இப்படி கட் பண்ணலாம் பாருங்களேன், தாரையாக ஒழுகுது தண்ணி. அவங்க ஏய் கேவோ ஏத்தமே அப்படின்னேன். எனக்கு ஒன்றும் புரியலை. சரிண்ணா எங்கள் அம்மா நினச்சாலும் நீ என்ன அப்படின்னா எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. எல்லாம் அழுகிறேன். இது எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த கண்ணாடி பார்க்குறேன் அப்படி ஆளே வேறு மாதிரி முடியே காணா வற்றி போயிடுச்ச மாதிரி. என்னன்னா அப்படியே இன்னும் வேதனை ஆயிடுச்சு. எல்லாம் இதை விட்டுட்டு வந்துட்டோம், இதை விட்டுட்டு எல்லாம் போயிடுச்சு. படிப்பை விட்டு எல்லாம் பண்ணி இன்னும் இங்கே வந்துட்டோமே அப்படின்ட்டு சரின்ட்டு வேறு வழியில் இது விதி அப்படின்னு விட்டுட்டேன். காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவாங்க. எழுப்பி திரும்ப இந்த மாதிரி காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு பரவாயில்ல ஆரம்பித்தாங்கன்னா போட்டு சாவடிச்சிடுவாங்க வெயிலில் போட்டு. அப்போலாம் அப்படியே நினச்சி பார்க்குறேன் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு. ஆனால் 32 ரூபா சம்பளம் ஒரு மாதத்துக்கு. அப்போ ட்ரைனிங் பீரியடு 32 ருபீஸில் 2 ரூபா செலவுக்கு வச்சுட்டு 30 ரூபா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அருமை. ஆமாம், 2 ரூபா எதுக்குன்னா இந்த சோப்பு, குளிக்கிற சோப்பு, ப்ரஷ் பேஸ்ட்டு, அப்புறம் பூட் பாலிஷு, பித்தளை பாலிஷு இது வாங்குறதுக்கு 2 ரூபா. அதை வச்சுட்டு 30 ரூபா அனுப்பி இப்படியே வச்சு அதில் ஒரு 10 காசு மிச்சம் பண்ணுறேன் மாத கடைசியில். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 காசை எடுத்துகிட்டு போய்
கேண்டீனில் அன்றைக்கி தான் அது கடைசி. ஏன்னா நாளைக்கு சம்பளம் போட்டுருவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் இன்றைக்கி போய் உட்காந்துரு அப்படி அந்த 10 காசு இருக்க தைரியமாக உட்காந்து என்ன அப்படின்னு யோசனை. எல்லா அவன் என்னென்னமெல்லாம் சாப்பிட்டுருப்பான். பார்ப்பேன் 10 காசு என்ன கிடைக்கும். ஒன்று இந்த கடலை இருக்கும், ஒரு சின்ன பொட்டணம் போட்டு கொடுப்பாங்க 10 காசுக்கு. இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்க. அங்கே வந்து புளி போட்ட வாழைப்பழம், பச்சை பழம் இருக்கும், பெருசாக இருக்கும். வாழைப்பழம் சாப்பிட்டா மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் அங்கே அதை வாங்கிடலாம் அப்படின்னு அதை வாங்கி அடிச்சு ஊறி சாப்பிட்டா அது அன்னைக்கு என்ன தேவம் இருந்து தாய் என்னமோ பெரிய இது இந்த விருந்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படியே மத்தியானம் வரைக்கும் மதப்பில் இருப்பேன். அந்த மாதிரி வாழ்க்கையை ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் முடிஞ்சோடனே எனக்கு ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே திரும்ப இது வீட்டுக்கு கொடுங்க. 1 மாதம் லீவு. ஓ ஆமாம், அருமை. 1 மாதம் லீவு வீட்டுக்கு வர்றேன். அப்போ என் பாப்பா என் இது தங்கச்சி வந்து அப்போ தான் வயசுக்கு வர்ற. அப்படி சரி இவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணுமே அப்படின்ட்டு காஷ்மீர் சில்க் சேரீ வந்து 20 ரூபா அப்போ பட்டு சேரீ. அது இது ஜாக்கெட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே ரொம்ப பெருமிதமாக போகிறபோது எனக்கு 200 சில்லற ரூபா கையில் செலவுக்கு கொடுத்துருக்கேன். அந்த 1 மாதம் சாப்பாடு செலவு, இது சம்பளம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக 200 சில்லற ரூபா. 200 சில்லற ரூபா எப்படி கொண்டு போகிறது பயந்துக்கிட்டு ட்ரௌசரில் இங்கனுக்குள்ளே ஓட்டை போட்டு இதுக்குள்ளே சொறி விட்டுருவேன். ஏன்னா இது எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சுன்னா இது அதெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷம். சரி நான் அதை வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து 1 ரூபா 2 ரூபா எடுத்து செலவழிச்சு வீட்டுக்கு கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். இந்த மாதிரி வேறு ஆசா அப்படி எப்படி இருக்குங்க சார். அருமை அருமை. அந்த மாதிரி அதை கொடுத்தோடனே அம்மா நீ என்ன எல்லாத்தையும் சம்பளத்தெல்லாம் அனுப்பிவிடு, நீ என்ன சோத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவேன். அம்மா சாப்பாடெலாம் அங்கே கொடுப்பாங்கம்மா, எல்லாம் கொடுப்பாங்க, எல்லா வசதியும் இருக்குது. நான் சும்மா இந்த இதுக்கு மற்ற செலவுக்கு செலவுக்கு தான் அந்த 2 ரூபா வச்சுக்கிறத தவிர பாக்கியெல்லாம் ராசா நீ அனுப்புகிறதே எங்களுக்கெல்லாம் இல்லைன்னா நாங்கள் பிள்ளை வீட்டிலும் பாட்டுமே இருந்துப்போம்ப்பா. அப்போ வந்து ஒரு படி அரிசி 45 காசு தான், ஒரு படி அரிசி. அப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த காய்கள் வாங்கின காசுல தாராளமாக கொடுத்தோம். 1 ரூபாயில் அவங்க இந்த எங்கள் ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து இவரும் சம்பாதிக்கிறார் பாரதி ராஜா, அதாவது வந்து சின்னசாமி சம்பாதிச்சார். அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறது, சம்பளம் வாங்கினது பின்னாடி எங்கள் அம்மாட்ட வந்து தலையை சொல்லுவார், ஒரு 5 ரூபா இருந்தால் கூட. ஏன்னா நீ சம்பளம் வாங்கினீ என்னப்பா அப்படின்னா அதெல்லாம் செலவாகி போச்சு. ஏன்னா நாடகம் போகிறதில்ல, நாடகம் போகிறது மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளோட இது சாப்பிட்றது போக்குவரத்து அப்படின்னு யார் வேணாலும் அவர் அக்கௌண்ட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வேலை. ஆமாம், ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு பின்னாடி தானே இளையராஜாவோட நட்பெல்லாம் கிடைச்சது. இதில் எந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா மிலிட்டரிக்கு போனார்? பாரதி ராஜா வந்து 63. உங்களுக்கு நான் 60ல் தான் நான் வந்துட்டேன். ஆமாம், எனக்கு பின்னாடி செல்லக்கண்ணு எங்கள் அண்ணன் மூத்தவர் இருக்காரு, செல்லக்கண்ணு, அவர் ஆர்மியில் ஜாயின் பண்ணிட்டாரு. சரி, அதுக்கு பின்னாடி இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏது இந்த சர்வேலன்ஸ் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு என்னென்னா மெட்ராஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னோடனே ஓ நம்ம இன்ஜினியர் ஆகிடலாம் அப்படின்றதில் ஒரு பெரிய கிரேடு தானே அப்படின்ட்டு போய் என்ரோல் ஆகிட்டு இங்கேருந்து பெங்களூர் கூப்பிட்டு போயிட்டாங்க. பெங்களூரில் போனோடனே இதே தான் எனக்கு மாதிரி தான் முடிய ஒட்டி ஒன்னொன்னே அவருக்கு அப்படியே என்னடா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது, எப்படி நம்ம இதை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு விட்டு யோசனை பண்ணிட்டுக்கோ எங்கள் அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி என்னை எங்கே ரொம்ப கொடுமையாக இருக்குது, என்ன கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எப்படியாவது சொல்லி என்னை வெளியே தருங்க, கூட்டிக்கிங்க அப்படின்னு. இவருக்கு யோசிக்கிறார் எப்படி நம்ம இதை கூப்பிட்டல. இவர் ஏற்கனவே ஒர்க் பண்ணது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஜாப்பு. ஸோ அவரில் ஹையர் அத்தாரிட்டிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி எப்படியாவது என் மகனை கூட்டணும்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க அங்கேக்கு. என்னென்னா இவன் இந்த மாதிரி இந்த பையன் ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் விட்டுட்டான், எந்த இதுவும் அவனுடைய பொறுப்பை வந்து எங்களுக்கு இதாக விட்டான், அவனை ரிலீஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பின்னாடி அவங்க அந்த லெட்டரின் அடிப்படையில் இவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ மிலிட்டரியில் சேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு முன்னாடியே மிலிட்டரியில் இருந்துருக்கீங்க, அந்த அனுபவத்தை கேட்கலையா பாரு? அதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லலை. இவர் என்ன நினச்சிட்டாரு, இன்ஜினியர் தானே, இவங்க எங்கேயோ சிப்பாயா போய் சேர்ந்துருக்காங்க, நம்ம இன்ஜினியர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய கனவுல போகிறாரு அவர். அப்புறம் சரிட்டு அவர் இந்த வெளியே வந்திருக்காரு. வந்தவுடனே எங்கே வர்றது எங்கே போகிறது தெரியாமல் எங்கள் அக்கா வீடு அங்கே இது சானார்வட்டின்னு ஒரு ஊர், அங்கே போய் பள்ளி பக்கத்தில் ஏதோ நினைக்கிறேன், அங்கே போய்
எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டார். போனால் ஆடான்னு தெரியல. வேறு என்ன யார் அப்படி, அக்கா எனக்கு தெரியல. என்ன சின்னசாமியா அப்படின்ட்டு இந்த மாதிரி வாடா, இன்னும் எங்கேருந்து வர, இந்த மாதிரி பெங்களூர்லேருந்து வரேன், இந்த மாதிரி என்னை இது மிலிட்டரி சேர்ந்துருந்து என்னை வெளியே எடுத்துட்டாங்க, சரி வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவருடைய அதுக்கு பின்னாடி மறுபடியும் இதே ஜாயின் பண்ணிட்டார். இந்த இது ராஜாவுடைய கான்டாக்டெல்லாம் அப்போ தான் பாஸ்கர் இவங்க முதல்ல இவர் என்ன பண்ணியிருக்காரு, 59, 60 நினைக்கிறேன். இவர் அந்த ஊரில் போய் அதான் ஒயிட்டு பெல்ட்டு போட்டு அப்படி போய் இறங்கி பஸ்ஸை விட்டு இறங்கி இப்படி நடந்து போகும்போது இவர் பாஸ்கர், ராஜா, அமர் 3 பேரும் அந்த பக்கம் வந்துட்டுருக்காங்க. அதனால் என்னடா நம்ம ஊருக்குள்ள ஒருத்தன் டவுசர் போட்டு இன்னும் ஸ்டைலாக வரானே, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உரைச்சி பார்க்கல. அப்படியே கிட்ட போய் எப்படி, நான் இந்த ஊருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன், நான் சர்வேலன்ஸ் இன்ஸ்பெக்டரு அப்படின்னு. ஓ அப்படின்ட்டு பேசி வந்துட்டு விட்டாங்க. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பாஸ்கர் இவரும் தோளில் கை போட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் அமரும் இது ராஜா பார்த்துட்டு, என்னடா காலையில் வந்தேன் இவங்க 2 பேரும் ஒன்று சொன்னாங்க அப்படின்னு. இவங்களுக்கு ஏன்னா பாஸ்கரை பொறுத்தளவு எல்லோரும் பியரோ மாதிரி எல்லாரோட ரொம்ப நட்போட பழவார். அவர் 1 மணி நேரம் கிடைச்சா போதும் அதை ஆளை கமித்திடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். ஸோ அந்த இது அப்படி இவங்களுக்கெல்லாம் நட்பாச்சு. அப்புறமேட்டு திரும்பி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பாரதிராஜாவுக்கு தெரிய வர, இவங்களாம் மியூசிக் இதில் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டு இதில் இவங்கெல்லாம் கச்சேரி நடத்துகிறவங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள. ஏன்னா 2 பேரும் கலைத்துறை சார்ந்தவங்கள வச்சாங்க. 2 பேருக்கு நல்ல ஈர்ப்பாச்சு. அப்படியே காலங்களில் ஓடிடுச்சு. பாரதிராஜா உதவி இயக்குனராக பணியாற்றிய போது அந்த செட்டுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்? எனக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது, அந்த இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போது அன்னக்கிளியில் இளையராஜா இசையமைப்பாளர் ஆனதுக்கப்புறம் அவரை சந்திச்சிங்களா நீங்கள்? அது ஒரு பெரிய கதை. அதாவது நான், எங்கள் அண்ணி, பாரதிராஜா 3 பேரும் இங்கே ராஜகுமாரியில் வந்து படம் பார்க்க வரோம். பார்த்துட்டு அன்னைக்கு பாஸ்கர், அமர், ராஜா 3 பேரும் மதுரைக்கு போகிறவங்க எங்கிட்ட ரிசல்ட்டு கேட்டு போனதுக்காண்டி வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. சரி, நான் படம் முடிஞ்சோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு படம். அன்றைக்கி 20வது நாள் சார், 21வது நாள் படம் அதில் எடுக்க போகிறாங்க. நீங்கள் 16 படத்தினுடைய படப்பிடிப்புக்கு நான் போகல. நான் அப்போல்லாம் நான் கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் முதல்ல சினிமாக்குள்ளே நுழைஞ்சது வந்து சிவராஜா தான். அப்போ எப்படின்னா, நான் இவங்கெல்லாம் கிழக்கே போகிற எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டார். சிவராஜாக்கள் 3வது படம். அப்போது கேஆர்ஜி முதலாளி என்ன சொல்ல, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.